உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலைக்குள் இருந்து எழுதக்கூடிய நிருபம். இந்த சிறைச்சாலைக்குள் எதற்காக வந்தார்? சுவிசேஷம் அறிவித்ததனாலே வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்று உயிரோடு இருக்கிறார். இந்த நல்ல சுப செய்தியை அறிவித்ததனாலே என்ன செய்தார்கள்? சிறைச்சாலைக்குள் அவரை அடைத்தார்கள். சிறைச்சாலைக்குள் வந்த பிறகு அவர் தேவன் எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கம் தடைப்பட்ட ஒரு சூழ்நிலையை போல தோன்றலாம். மனிதனுடைய தீய ஆலோசனையினாலே இந்த ஊழியங்கள் தடைப்பட்டதை போல மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் சிறைச்சாலைக்குள் இருந்தாலும் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை பவுல் அறிந்து அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன். ஒருவேளை சரீர பிரகாரம் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வசனம் கட்டப்படவில்லை. நான் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருக்கலாம். தேவனுடைய சுவிசேஷமோ என் சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கும், அதற்கு வெளியே இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கும், ராயனுடைய அரண்மனையிலே பணி செய்யக்கூடிய காவலாளிகளுக்கும் அந்த சுவிசேஷம் அழகாய் பரவி கொண்டிருக்கிறது. கடினமுள்ள இருதயமுள்ள அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனுடைய சுவிசேஷம் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ரோமாபுரியில் இருக்கக்கூடிய இந்த ராயனுடைய போர் வீரர்கள் மிகவும் பலசாலிகள், இரும்பு மனிதர்கள். எப்படி அந்த இருதயத்திலும் கூட இப்படிப்பட்ட ஒரு இரும்பை போல இரக்கமற்றவர்களாக அவர்கள் இருக்க வாய்ப்புண்டு. என்று சொன்னால், ஒரு மனிதனை, குற்றவாளியை சிலுவையில ஆணி அடித்து கொள்ளும் பொழுது அது மிக கொடூரமாக இருக்கும். அந்த கொடூர செயலை செய்வதற்கு அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். 22ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனம் பாருங்கள். அநேக காளைகளை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்திருதில் என்னை வளைத்துக் கொண்டது, பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 16ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் சிலுவிலே இயேசு கிறிஸ்து பாடுபடும் பொழுது சம்பவித்த சம்பவங்கள். அப்ப அந்த பாடுகளை யாரால் கொடுக்கப்பட்டது? ரோமாபுரியில் இருக்கக்கூடிய போர் வீரர்களால் கொடுக்கப்பட்டது. அந்த போர் வீரர்களுடைய அந்த பராக்கிரமம், அவருடைய மனதை இங்கு நிழலோட்டமா நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பாசான் தேசத்து பலத்த எருதுகளை போல இருக்கிறார்கள், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறார்கள், நாய்களுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவருடைய இருதயம் அப்பேற்பட்ட ஒரு கொடுமை நிறைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனமுள்ளவர்கள் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயில் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது காவலாளிகளாக இருக்கிறார்கள், ராயனுடைய அரண்மனையிலே காவலாளிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த சுவிசேஷம், மென்மையான சுவிசேஷம் கடந்து செல்கிறது. இந்த வல்லமையுள்ள சுவிசேஷம் வாழ்க்கையில நான் பாவி என்பதை உணர்வடைய செய்கிறது. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபத்தை அங்கிருந்து எழுதியிருக்கிறதை அவர்கள் வாசித்திருக்க நேர்ந்திருக்கும். இந்த பிலிப்பியருக்கு எழுதக்கூடியதையும் அவர்கள் வாசித்திருப்பார்கள். பிலோமோனுக்கு எழுதப்பட்ட நிருபத்தையும் அவர்கள் வாசித்திருக்க வாய்ப்புண்டு. இவை எல்லாம் அவருடைய இருதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுடைய மேன்மை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கலாம். ஒரு அடிமை மனம் மாறும் பொழுது எஜமானுடைய ஒப்புரவாகக்கூடிய அந்த ஒப்புரவாதத்தின் மேன்மை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கலாம். இப்படி பல காரியங்கள் சிறைச்சாலையில் இருந்து பவுல் எழுதின அந்த நிருபங்களை அவர்கள் வாசித்ததனாலே, தேவ வார்த்தை அவருடைய இருதயங்களை ஊடுருவினாலே அவள் செய்த செயல் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில 22ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, பிலிப்பி பட்டணத்துக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, ராயனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடியவர்களும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அப்படினால் என்ன பொருள்? அவர்களும் மனம் மாறப்பட்ட இந்த விசுவாசிகளை பார்த்து வாழ்த்துதலை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு மனமாற்றம்! இதை நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவன் எந்த நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நீங்கள் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அதை தடை செய்ய முடியாது. தேவ திட்டம் நிறைவேறும் என்ற அந்த மகா உன்னதமான அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து, நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நோக்கத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாளோ அந்த நோக்கத்தை நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பலனை காண முடியும் என்று சொல்லி இந்த சத்தியம் உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால் இந்த கால வேளையில
இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். அவர் நாமம் மகிமைப்படட்டும்.